3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், தட்டி வச்சிருக்க பூண்டு ஒரு 15 பல்லு, 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு இத நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 5 வந்து கையிலேயே நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கறதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நல்லா இந்த தக்காளி வந்து சாஃப்ட்டா ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு தொக்கு மாரி வரணும். அடுத்து 4 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய கரைச்சு இதில சேர்த்துட்டு, ஒரு கொதி வந்ததும் கிளீன் பண்ணி வச்சிருக்க நெத்திலி மீன்கள இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதி வந்ததும், கடைசியா மிளகு பொடிய சேர்த்துட்டு இறக்கினீங்கன்னா, சுவையான நெத்திலி மீன் குழம்பு தயார்.